அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கான கேள்வி, மனித உடலில் ஒரு பகுதி சரியாக இருந்தால் முழு உடலும் சரியாக இருக்கும். அது எது? மூளை, இதயம், கண், நாக்கு. உங்களோட பதில்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சரியான பதில ஆதாரத்தோட அடுத்த பதிவில் தெரிஞ்சுக்கோங்க. கண் துரோகம் செய்கிறது என்று குரான் கூறும்போது அதை எதை குறிப்பிடுகிறதுன்னு கேட்டிருந்தோம். சரியான பதில் பார்வை திருட்டு. கண்களின் துரோகத்தையும் இதயங்கள் மறைத்து வைத்திருப்பதையும் அல்லாஹ் முழுமையாக அறிவான். இந்த வசனம் என்ன குறிப்பிடுது? இந்த வசனத்துல அல்லாஹ் சொல்றான், மனிதன் வெளிப்படையா செய்யக்கூடிய பாவங்கள் மட்டும் இல்ல, யாருக்கும் தெரியாம கண்களால செய்யக்கூடிய பாவங்களையும் அல்லாஹ் அறிவான்னு குறிப்பிடுது. கண் துரோகம் செய்கிறதுனா என்ன? ஹராமான திருட்டு பார்வையை பார்க்கறது. வெளியில நல்லவனா இருந்துகிட்டு யாருக்கும் தெரியாம தனிமையில கண்ணால செய்யக்கூடிய பாவங்களை குறிப்பிடுது. அதாவது ஹராமான பார்வையும் ஒரு பாவமா எழுதப்படும். நபி சொன்னாங்க, ஆதமுடைய மகனுக்கு விபச்சாரத்தில் ஒரு பங்கு எழுதப்பட்டுள்ளது, கண் செய்யும் விபச்சாரம். இது நம்ம பார்க்கக்கூடிய பார்வையை குறிக்குது. இந்த வசனம் வெளிப்படையான பாவங்களை பத்தினது இல்ல, இது நம்ம யாருக்கும் தெரியாம செய்யக்கூடிய விஷயங்களை பத்தினது. நாம தனிமையில செய்யக்கூடிய பாவங்களை மனிதர்கள் பார்க்கல, ஆனா அல்லாஹ் அந்த நொடியை கூட பதிவு செய்யறான். ஒரு நொடி தவறான பார்வை கூட நாம பாவம் செய்யறதுக்கான ஆரம்பம். ஒரு நொடி பார்வை கூட இதயத்தை கரப்படுத்தும். ஒரு மனிதன் தனிமையில எப்படி இருக்கானோ அதுதான் அவனுடைய உண்மையான நிலை. வெளிப்படையா நல்ல குணங்களோட நற்பண்புகளோட நடக்கிறது மட்டும் பத்தாது, உள்ள தூய்மையும் அவசியங்கிறத மறக்காதீங்க.